சைகோன் நதியினுடைய ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சைகோன் மத்திய தபால் நிலையம். இது ஹோசிமின் நகரின் முக்கிய அடையாளமாகும். 1886ஆம் ஆண்டு முதல் 1891 கட்டப்பட்டது. கட்டிடக்கலையின் மிக அழகாக உள்ளது. இன்னும் 200 வருஷங்கள் கூட இந்த கட்டிடம் நிலைத்து நிற்கும் என்பது நிச்சயமானது. தபால் அலுவலகத்தில் உள்ள ஜனாதிபதி ஓசிமின் பெரிய உருவப்படம் எல்லோரையும் கவர்கின்றது. அத்துணை அழகு. ஓசிமின் அந்த புத்தக சைகோன் மத்திய தபால் நிலையத்திற்கு அருகிலே அனைத்து உலக புத்தகங்களுடைய வரிசைகள் அடுக்கப்பட்டிருக்கின்றன. புத்தக நிலையங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. மிக அழகு, மிக அழகு, மிக அழகு. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழகு மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில் இந்துக்களின் மிகச்சிறப்பான ஒரு கோயிலாக இங்கே வழிபட இங்கே இருக்கின்றது. நாங்களும் எல்லோரும் போய் அங்கே கோயிலிலே வழிபட்டோம். அடுத்ததாக விமான பயணம்தான், வேறு வழி இல்லை. இங்கிருந்து இது 8வது நாள். இங்கே வியட்நாமுக்கு வந்த 8வது நாள் அன்று இங்கிருந்து கிளம்பி பாங்காக் செல்வது. பாங்காக்லேருந்து எப்படியும் ஒரு 4 hours அங்கே ஹால்ட்டு. 4 hours ஹால்ட்டு. இன்னும் இதுக்கு நடுவில் மழை இல்லாமல் இருக்கணும். மழை எக்கச்சக்கமாக இருந்துகிட்டே இருக்குங்க. மழை இல்லாத நேரமே இல்லை. அங்கே ஹாங்காங் போயிட்டு அங்கே ஹாங்காங்கில் இருந்து அங்கேருந்து சென்னை ஃப்ளைட் பிடிக்கணும். சென்னை ஃப்ளைட் பிடிச்சி நான் இங்கே வந்து சேரத்துக்கு இட் டேக் சம் மோர் டைம். உதாரணத்துக்கு பாங்காக்லேயே எங்களுக்கு பாங்காக் ட்ரெயின் பிடிக்கவே எங்களுக்கு 5 hours ஆயிடுச்சு. ஃப்ளைட்டை பிடிக்கவே எங்களுக்கு 5 hours ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து சொல்லிட்டோம். என்ன டாங்கோ ஏர்போர்ட் ஆகட்டும், ஹோச்சிமின் ஏர்போர்ட் ஆகட்டும், எல்லாமே அழகு. அவ்வளோ அழகாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. என்ன சொல்கிறது, வார்த்தை இல்லை, விவரிக்க இல்லை. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது நிச்சயமாக நீங்கள் அவசியமாக நீங்கள் வியட்நாம் செல்ல வேண்டும். வியட்நாமில் நூலகத்துக்கு ஹோச்சிமின் முதல்ல போயிடுங்க. நாங்கள் தவறுதலாக முதல்ல 2 நகரத்தில் செலக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் போகும்போது ஹோச்சிமினை செலக்ட் பண்ணுங்க. முதல்ல ஹோச்சிமின்லேயே ஒரு 4 நாள் இருக்கலாம். அவ்வளோ இடங்கள் இருக்குது ஹோச்சிமின்ட்டு. அந்த நாட் ஓன்லி போஸ்ட் ஆஃபீஸ், அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய இந்த நகர மக்கள் பயந்து போய் இந்த குண்டு வீசுகிறாங்களேன்னு பயந்து போய் சுரங்கப்பாதை அமைச்சு வாழ்ந்துருக்காங்கன்றது தான் உங்களுக்கு நான் போன எபிசோடில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஹோச்சிமின் சிட்டிலேயே உங்களுக்கு 4 நாள் நீங்கள் தங்கலாம். இந்த ஹோட்டலாக நீங்கள் ரூம் எடுத்து தங்குங்க. நல்ல ஜம்முன்னு இருக்குது, நல்ல என்ஜாயபிள். சென்னை வந்து இப்போது பேங்காக்கில் இருக்கும். பேங்காக் முடிச்சுட்டு உடனே சென்னை வந்துடுவோம். பேங்காக் சென்னை சிட்டி வந்து சேர்த்துக்கு எப்படி 12 o'clock ஆயிடுதுங்க. 12 o'clock வந்து இப்போது அங்கே நீங்கள் கேட்டுக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். பேங்காக் சிட்டி தான். ஹோச்சிமின்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து பேங்காக் வந்தாச்சு. ஹோச்சிமின்லேருந்து கிளம்பி பேங்காக் வந்த பின்னாடி இங்கே 4.5 hours வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்தியன் ஃப்ளைட் எங்களுக்கு கிடைக்கும். இந்தியன் ஃப்ளைட் கிடைச்ச பின்னாடி தென் வி ஸ்டார்டட். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் நேராக சென்னை வந்து சேர்ந்தோம். இதுக்காக நான் சொல்ல வர, இந்த உலகத்தினுடைய நாடுகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நேரம் இருக்கும் பட்சத்தில், வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில், வசதி இருக்கும் பட்சத்தில் போய் பார்த்து விடுங்க. மனிதர்களுடைய போக்கு, பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் அத்தனையும் மாறுபட்ட வகையிலே இங்கே இருக்கின்றது என்பது தான் உண்மை. ஆகவே உறவுடைய பாசங்கள், இது ஒரு வாய்ப்பு. என் மகன் மூலமாக எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். என் மகன் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் சிங்கப்பூர் போயிடுவோம், மலேசியா போயிடுவோம், அங்கே எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போயிடுவோம்.
இந்த வருஷம் நாங்கள் வந்து வியட்நாம் செலக்ட் பண்ணிட்டோம். வியட்நாம் இஸ் எ ஒண்டர்ஃபுல் கண்ட்ரி. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டியும் வேறு வாயில் வரலையே தவிர சிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. உணவுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம உணவு மாதிரி கிடையாது. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான உணவுகள், வேறு வழி கிடையாது. அந்த நாட்டுக்கு போனால் அந்த உணவுகள் எடுத்து தான் ஆகணும். அப்படி இருந்து சில ஹோட்டல்கள் எங்களுக்கு இந்தியன் உணவுகளை பரிமாறினார்கள் என்பது சந்தோஷமான ஒரு விஷயம். ஆகவே உறவுகளே, பாசங்களே, திரும்பவும் நான் சொல்கிறேன், வியட்நாம் ஒரு அற்புதமான கலையம்சம் உள்ள ஒரு நகரம். ஒரு புறம் பார்த்தால் அங்கு அவதிப்பட்ட மக்கள், சுதந்திரத்துக்காக போராடிய மக்கள், குண்டு வீசும்போது பதுங்கிய மக்கள் ஒரு புறம். இன்றைய சூழ்நிலையே, கால சூழ்நிலையே மக்களுடைய சந்தோஷம், ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாம் ஒரு புறம். ரெண்டு மக்களையும் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரே இடம் வியட்நாம் தான். ஸோ வியட்நாம் முடித்து நம்ம பேங்காக் கிளம்பி டிக்கெட் வாங்கிட்டுருக்கோம். அங்கேருந்து பேங்காக் கிளம்பிட்டோம்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நேராக இங்கே தான் வந்து இந்தியா வந்துட்டோம்னா எங்கள் கார் வந்துடும். எங்கள் காரில் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்து சேர்த்துருவோம். போரூர் வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு பை கட்டாயம் சொல்லிட்டு நிச்சயம். இது ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. 71 வயசில் நான் போய் வியட்நாம் பார்க்கணும்னு இருக்குது. இங்கேருந்து கிளம்பி சென்னையிலேருந்து கிளம்பி அங்கேருந்து வேறு சிங்கப்பூர் ஏர்போர்ட் போனோம். சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி அங்கேருந்து வியட்நாம் வந்துட்டோம். வியட்நாமுக்கு ஒவ்வொரு சிட்டியாக வந்து ஹோச்சிமின் சிட்டிலேருந்து இப்போ கிளம்புறோம். ஹோச்சிமின் சிட்டிலேருந்து கிளம்பி நம்ம வந்து பேங்காக்லேருந்து கிளம்பி சென்னை. பேங்காக்கு சென்னை வரட்டாங்க லேட் ஆச்சு. அங்கே ஃப்ளைட் மொத்தம் 6 ஃப்ளைட்டு ஏறி இறங்கியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ ஃபார் 6 ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து சிங்கப்பூர்,